சொருகு சொருகு, அதிகாரி வரத்துக்குள்ள சீக்கிரமா சொருகு. பல லட்சங்களை கொள்ளையடிக்க ஊராட்சி ஆட்களின் மாஸ்டர் பிளான். இங்க ஒரு பெரிய முறையீடு நடந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் கணக்குல எழுதி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஃபண்டை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா போர்டு மட்டும் வச்சிருக்காங்க பெருசாட்டு. இதை யாருமே கண்டுகொள்ளல. நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல முறையிட்டு இருக்கோம். யாருமே இதை கண்டுகொள்ளல. 100 நாள் வேலை ஊழியர்களை வைத்து ஒரே நிமிடத்தில் முளைத்த பொய்யான அழகிய மரக்கிளை எப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க பாருங்களேன். கன்னியாகுமரி மாவட்டம் பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டாத்துறை ஊராட்சியில பல பகுதிகளில் மரங்களை நட்டு பராமரிக்க 10 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குது. இந்த ஒரு விஷயத்த முறையா தண்ணி ஊற்றி பராமரிக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகள் ஆய்விற்காக வந்திருக்காங்க. இதை அறிந்த ஊராட்சி அலுவலகங்கள் 100 நாள் வேலை ஊழியர்களை வச்சு மாந்தோப்பு உட்பட பல மர கிளைகளை ஒடித்து வந்து இட்டாக்குளம் கரை பகுதியில சரியா பராமரிக்கப்படாம இருந்த பல மரக்கன்றுகளுக்கு வேலிக்கு மேல கட்டி வச்சு மரம் நல்லா வளர்ந்து வருவது போல காட்சியளிக்கிற வகையில செஞ்சிருக்காங்க. இந்த ஒரு ஊராட்சி மன்றத்தோட மாஸ்டர் பிளானோட வீடியோ இப்போ இணையதளத்துல வெளியாகி சர்ச்சையை கிளப்பிட்டு வருது. கன்னியாகுமரி மாவட்டத்துல நம்ம அமைச்சரோட தொகுதியான பத்மநாபபுரம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட காட்டாத்துறை பேரூராட்சியில இங்க ஒரு பெரிய முறையீடு நடந்திருக்கு. 10 லட்சம் ரூபாய் கணக்குல எழுதி வச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் செலவு பண்ணிருக்க மாட்டாங்க. அவங்க அந்த ஃபண்டை என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. ஆனா போர்டு மட்டும் வச்சிருக்காங்க பெருசாட்டு. இதை யாருமே கண்டுகொள்ளல. நாங்க பஞ்சாயத்து ஆபீஸ்ல முறையிட்டு இருக்கோம். யாருமே இதை கண்டுகொள்ளல. இதுக்கு அரசாங்கம் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். என் பேர் அஜித்.